லேடிஸ்க்கு வந்து அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு காமன் ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் மேரேஜ் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அப்போ ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வரும். அது ஏன்னா பக்கத்துலேயே குழந்தை பிறக்கிற பாதை இருக்கிறதுனால நிறைய கிருமிகள் டூரிங் ஆக்டிவிட்டி உள்ளார போகலாம். ரெண்டாவது, யூரின் அந்த சமயத்தில் தேக்கி வச்சாங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் வரும். இன்னொன்று காமனான ரீசன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். மோஷன் ஒழுங்காக போகலன்னா லட்சக்கணக்கான கிருமிகள் நம்ம ஆசனவாயு உள்ளார இருக்கும். அதனாலே ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வரலாம். இன்னொன்று, வயசானவங்களுக்கு வந்து பீரியட்ஸ்லாம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் ஈஸ்ட்ரோஜன் கம்மியாகும். ஈஸ்ட்ரோஜன் கம்மியானாலே வந்து அந்த குழந்தை பிறக்கிற பாதை, யூரின் போகிற பாதை, அந்த இடத்துல இருக்க எல்லா லேயர்ஸும் வந்து ட்ரை ஆகிடும். அந்த ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கிறதுனால தான் யூடிஐ வராமல் இருக்குது. அது போனதுனால ஈஸியாக யூரின் இன்ஃபெக்ஷன் வரும். இன்னொன்று வந்து வீக்னஸ், பெல்விக் ஃப்ளோர் வீக்னஸ் சொல்லுவோம். கர்ப்பப்பை இறங்கிடுச்சு அப்படின்னு. கர்ப்பப்பை, குழந்தை பிறக்கிற பாதை, யூரின் பை எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்க ஒரு 2 ரூம், ஒரு காமன் வால் மாதிரி. ஸோ அது வீக் ஆகும்போது இதுவும் வீக் ஆகும். ஸோ சிறுநீர் பை வீக் ஆச்சு அப்படின்னா, அது வீக் ஆகிறதுனால ஒழுங்காக யூரினை எம்டி பண்ண முடியாது. யூரின் தேங்கும் போது யூரின் இன்ஃபெக்ஷன் வரலாம். இதெல்லாம் காமன் ரீசன்ஸ் ஃபார் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இன் ஃபீமேல்.